வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். நம்ம கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் அகெயின் ஒரு விஷயம் நடக்க போகுது. அண்ட் ரோமன் ரெயின்ஸோடைய ட்ரைபிள் சீஃபோடைய ரிட்டனை பற்றியும் அவருடைய ட்ரைபிள் சீஃப் சாம்பியன்ஷிப் கஸ்டமேட்டை பற்றியும் இன்னும் நிறைய ரெஸ்லிங் செய்தி இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆகிட்டார். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமேட்டாக ஒரு சாம்பியன்ஷிப்பை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த சாம்பியன்ஷிப்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் இருந்திருக்குது. அதை பற்றி தான் நமக்கு தெரியப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ட்ரைபிள் சீஃப் சாம்பியன்ஷிப்பில் அதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது அதோட இதில் தான் ரோமன் ரெயின்ஸோடைய முகத்தை போட்டு அதில் பார்த்தீங்கன்னா த ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அன்டிஸ்பியூட்டட் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது ஒரே ஒரு ட்ரைபிள் சீஃப் தான், ஒரே ஒரு தலைவன் தான், அது நம்ம ரோமன் ரெயின்ஸ் தான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப்பை கஸ்டமைட் பண்ணது ஜான்வரி மந்த் தான். ஆனால் இதை ஒரு பிரைமரி சாம்பியன்ஷிப்பாக ரோமன் ரெயின்ஸுக்குனே உருவாக்கப்பட்ட சாம்பியன்ஷிப்பாக. அதாவது நான் ஜனவரி மந்த்து கிட்டத்தட்ட கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஜனவரி மந்த் ஒன்று சொல்லியிருந்தேன், சோலோ சீக்காவுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் நடக்கும்போது அது வந்து ஒரு ட்ரைபிள் சீஃப் சாம்பியன்ஷிப் மேட்சாக நடக்கும் போது இதில் வெற்றி பெறவங்களுக்கு அந்த ஊலாஃபாலா மாலை மாதிரியே ஒரு சாம்பியன்ஷிப்பை டிசைன் பண்ணி அவங்க தான் ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் சாம்பியன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதில் ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ணாலும் தெரியும் அவருக்குன்னு சொல்லிட்டு அவன் முகத்திரையை போட்டு அது சைடில் பார்த்தீங்கன்னா ஊலாஃபாலா மாலை, அந்த ரோமன் ரெயின்ஸ் ட்ரைபிள் சீஃப் மாலையை பார்த்தீங்கன்னா தெரியும் ரோமன் ரெயின்ஸ் இருப்பார். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அந்த ஊலாஃபாலா மாலை லோகோ போட்டு த அன்டிஸ்பியூட்டட் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பியன்ஷிப்பை கொடுக்கலாம். ரோமன் ரெயின்ஸ் எப்பப்போ வராரோ அந்த சாம்பியன்ஷிப் இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் WWE இதுக்கு முன்னாடி எக்கச்சக்க சாம்பியன்ஷிப் இருக்குது. ரோமன் ரெயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபிள் சீஃப் சாம்பியன்ஷிப்பு, அதுக்கான ஸ்டோரி இதெல்லாம் டெவலப் பண்ணணும்னா செட் ஆகாது. அப்படிங்கிறதுனால தான் WWE பார்த்தீங்கன்னா இதை கை விட்டுட்டாங்களாம். ஆனால் இப்போ ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகும்போது அந்த சாம்பியன்ஷிப் டிசைனிங் நல்லா இருக்குது, ரசிகர்கள் மத்தியில் அதை விட்டால் கொஞ்சம் சேல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் ரோமன் ரெயின்ஸ்க்குன்னு சொல்லிட்டு இந்த ட்ரைபிள் சீஃப் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்திருக்கிறாங்களாம். இது முன்னாடியே கஸ்டமைட் பண்ணது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நியூஸ் நம்ம கோல்டுபர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோல்டுபர்க் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து கடைசி மேட்சை சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் விளையாடி முடிச்சிருப்பார். ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே கோல்டுபர்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பியரில் வந்து பேர் பட்டவர். அதாவது ஒரு காலத்தில் ஸ்பியர் கடவுள் அப்படின்னா நம்ம கோல்டுபர்க் தான் சொல்லுவாங்க. இப்போ அவரோட நிறைய பேர் டேலண்டாக போட்டாலும் அப்போ அவர் தான் சிங்கம் தான். அப்படிப்பட்டவருடைய ஃபேரவலை வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி WWE வந்து டெலிகாஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அதிருப்தியை தெளி பண்ணியிருக்காரு. ஸோ கடைசியாக ஒரு மேட்ச்சு அவர் வந்து WWE ஒரு விஷயம் சொன்னாங்களாம், லெஜெண்டரி கான்ட்ராக்ட் வந்து எங்கள் கூட சைனிங் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கு வந்து ஒப்பறிக்கணும்னா நான் வந்து என்னுடைய கடைசி மேட்சை சண்டை போடணும்னு சொன்னார். கடைசி மேட்சை சக்ஸஸ்ஃபுல்லி சண்டை போட்டார். அண்ட் கோல்டுபர்க் கடைசி வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி சண்டை போட்டது இதுதான் முதல் தடவை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சண்டை போட்டார். இப்போது கோல்டுபர்க்குடைய அதிருப்தி என்னென்னா WWE பார்த்தீங்கன்னா அந்த NBCயில் வந்து அவருடைய எமோஷ்னல் ஸ்பீச்சு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் இத்தனை வருஷத்தில் என்னென்னலாம் பண்ணார், கோடி ரோட்ஸ் வந்து அவர் வந்து பெரிய லெஜெண்டரி மாதிரி கருதுனது, அண்ட் அவருடைய பையனை பற்றி பேசியிருப்பார். டைரக்ட்லி கோல்டுபர்க் பார்த்தீங்கன்னா அவரோட பையனை பற்றி பேசியிருப்பார். இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்களை பேசினதை டெலிகாஸ்ட் பண்ணலை. ஸோ தான் பையனை பற்றி பேசுனதெல்லாம் டெலிகாஸ்டே பண்ணலை. ஏன்னா அவர் பையன் தானே அடுத்த ஹூ இஸ் நெக்ஸ்ட் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணதுனால அவர் கொஞ்சம் வருத்தமாக இருந்திருக்குது. ஸோ AEW பார்த்தீங்கன்னா கோல்டுபர்க்கிட்ட ஆஃபர் பண்ணாங்களாம் கடைசி மேட்ச்சை எங்கள் ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போடுங்கன்னு. ஸோ அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு WWEக்கு வந்ததுக்கு நான் வந்து அனுபவப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சொல்ல முடியாதுங்க, AEW டைரக்ட்லி பாராட்டுற மாதிரி கோல்டுபர்க் வந்து சொல்லியிருக்காரு. கோல்டுபர்க்கு கிட்ட அதெல்லாம் லாஸ்ட் மேட்ச் கிடையாது, கூட ஒரு மேட்ச் நம்ம ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போடுங்க அப்படின்னு சொன்னால் கோல்டுபர்க் ஜகா வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் ஆகிட்டாருப்பா, சரி இதுக்கப்புறமா எந்த மாதம் ரிட்டன் ஆவார், சம்மர் ஸ்லாம் ஸ்டோரிலாம் எப்படி போகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சம்மர் ஸ்லாமுக்கு இன்னும் 2 வாரம் தாங்க இருக்குது, ரொம்ப நாள்லாம் கிடையாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் எல்லாம் படன்னு ஆல்ரெடி ஸ்டோரி லைன் டெவலப் பண்ணி வச்சதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 மேட்ச் கிட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அஃபிஷியல் மேட்ச் அன்அஃபிஷியல் மேட்ச் எல்லாம் சேர்த்து. அஃபிஷியல்னு சொல்லும்போது ஒரு 6 மேட்ச், அன்அஃபிஷியல்னு சொல்லும்போது இன்னும் 4-5 மேட்ச் கன்ஃபார்ம் ஆகும். அந்த வகையில் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் இருக்கும். ரோமன் ரெயின்ஸுக்கு சம்மர் ஸ்லாமில் மேட்ச்
கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்துட்டு ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை பற்றியும் நமக்கு அப்டேட் கிடச்சிருக்குது. அதாவது இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கும் அதுக்கு அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கும், அதாவது சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நடக்க போகிற 2 மண்டே நைட் ராக்கும் உங்களுடைய OTC1 ட்ரைபிள் சீஃப் 1 வந்து ரிட்டன் ஆக போகிறாரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் ரோமன் ரெயின்ஸ் வந்து கண்டினியூவாக ராக் வர போகிறாரு, அதுவும் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம். இது கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸோடைய ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கே எதிர்கொண்டு ரோமன் ரெயின்ஸோட ரசிகர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். ரோமன் ரெயின்ஸை அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். செத் ரோலன்ஸ்க்கு இப்போ இன்ஜுரி ஆகிட்டு, பட் இருந்தாலும் அஃபிஷியலி கமர்ஷியலாக அவர் புக் பண்ண வச்சிருந்த எல்லா இதுலேயுமே பேசிக்கிட்டு இருக்காரு. எம்ஆர்ஐயில் எனக்கு இன்ஜுரி ஆனது லிகமெண்ட் ஃப்ராக்சர் தான், ஸோ இப்போதைக்கு எந்த முடிவும் வேண்டாம், கொஞ்சம் பார்த்து எடுத்து பண்ணலாம் எல்லாத்தையும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்களாம். செத் ரோலன்ஸோடைய இன்ஜுரி அப்படிங்கிறது டெம்பரவரி தானா, செத் ரோலன்ஸே சொல்லிட்டாரு. நான் வந்து ரெஸ்லிங் ஷோக்கு போகலாம், இப்போதைக்கு தான் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே தவிர்த்து நான் வாழ்க்கை முழுக்க சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லலை. அண்ட் இதுக்கப்புறமா ஆபத்தான மூவ்ஸ்லாம் என்கிட்ட யூஸ் பண்ண சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செத் ரோலன்ஸ் வந்து ஒரு ஹை ஃப்ளே ரெஸ்லர் மாதிரி தான், கிட்டத்தட்ட எல்லா மூவியும் பறந்து சண்டை போடுவார். ரோமன் ரெயின்ஸ் ஹெவி வெயிட் ரெஸ்லர், ஸோ இவரையும் கொஞ்சம் ஹெவி வெயிட் ரெஸ்லர் மாதிரி காட்டலாம். அதாவது பறந்து சண்டை போடுறது, செத் ரோலன்ஸ் ஷான் மைக்கேல் மாதிரி காலாலே அடிக்கிறது, காலில் முட்டியில் அந்த மூவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி நார்மலாக சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியிருக்கலாங்களாம். அட்வைஸ்லாம் ஓகே, நம்ம செத் ரோலன்ஸ் கேட்பாரா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. கேட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, இல்லாட்டா வாழ்க்கையே போயிடும். அந்த நிலைமையில தான் நம்ம செத் ரோலன்ஸ் தலைவர் இருக்கார். அடுத்த செய்தி மியா லெஸ்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மியா லெஸ்னர் சமீபத்தில் எடுத்த ஃபோட்டோ இது. கூடவே அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட இருக்கிறாரு. பாய் ஃப்ரெண்டும் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே பாய் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்கிறாரு. ஸோ 2 பேருமே சேர்ந்து டேட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது. இது அப்பா பிராக் லெஸ்னருக்கு தெரியுமா அப்படின்னா எனக்கு தெரியலை மகளே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லி ரோல் அப்படிங்கிற ஆள் இருக்கார்ல, அவர் சோஷியல் மீடியா பிரபலம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சமீபத்தில் அவர் வந்து சோஷியல் மீடியா யூடியூப் சேனலும் வச்சுருக்காங்க. அதில் லைவ் போயிட்டு இருக்கும்போது ஏடப்பட்ட நேரத்துலேயே நம்ம ட்ரூ மாக்கின்டர் அந்த இடத்துல சண்டை போடுறதுக்கு வந்திருக்காரு. சித்தப்பு நீங்கள் எங்கே இந்த பக்கம் என்ன நீ பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ராண்டி ஆட்டன் அந்த இடத்துல வந்து நிற்காரு. அதாவது இவர் வந்தார் சரி, காப்பாற்றுறதுக்கு ராண்டி ஆட்டன் எந்த திசையிலேருந்து வந்தார் கேள்வியாக இருக்குல்ல. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி சண்டை போடுறாங்க. ஜெல்லி ரோலோடைய பேக்ரவுண்ட் நல்லா இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கறதுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் மாதிரியே இல்லையே, உண்மையிலேயே ஸ்க்ரீன் போட்ட மாதிரி இருக்குல்ல. அந்தளவுக்கு ஃபேமஸான ஆளாக அவர். சரி அப்போ அந்த இடத்துக்கு உலகநாதன் லோகன் பால் வந்துட்டார். அவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டால் என்ன, ஏன் ஏனிம் ஒன்றை தான் அட்டாக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஜெல்லி ரோலை அட்டாக் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறாரு. நம்ம ஜெல்லி ரோலோடைய கன்னத்திலேயே ஒன்று ஸ்லாப் போடுறாரு. ஜெல்லி ரோல் கடுப்பாயிட்டார் போல இருக்குது. அது நம்ம கெயினோடைய சோக் ஸ்லாம் இருக்குல்ல, அந்த சோக் ஸ்லாமை லோகன் பாலுக்கு போடுறாரு. யோ ஜெல்லி ரோடு, நீ சாதாரண ரோல் நினச்சேன், நீ சிக்கன் ரோல் மாதிரி செமையாக சண்டை போடுறியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஜெல்லி ரோல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அஃபிஷியலி சம்மர்ஸ்லாமில் சண்டை போடுறாரு. அதுக்கு முன்னாடியே இப்படிலாம் பண்ணுறாரு. ஓகே, ரெஸ்லிங் ஸ்கில்லை பார்த்தா தெரியும் அப்படின்னு. நம்ம உலகநாதன் லோகன் பாலும் இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பேசிகிட்டு இருந்தவர் தான். இப்போ எவ்வளோ பெரிய சண்டையாளர் ஆகிட்டார். அதே மாதிரி ஜெல்லியோலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்னுடைய கருத்து. சரி ஓகே, இப்போ நம்ம மெயின் ஈவென்ட் நியூஸுக்கு வந்துட்டோம். இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு. பல ரசிகர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, கோடி ரோட்ஸ் வந்து இந்த தடவை சாம்பியன் ஆயிடுவார், மீண்டும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆயிடுவார். இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் பார்ட் 3 ஸ்டோரி என்ன கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்களாம். ரோமன் ரெயின்ஸ் கூட கோடி ரோட்ஸ் மோதினார், தோற்று போனார், மீண்டும் மோதினார், ஜெயிச்சார். இப்போது ரோமன் ரெயின்ஸ் வந்து கோடி ரோட்ஸை வீழ்த்தர அண்ட் சாம்பியன்ஷிப் கோடி ரோட்ஸ் கிட்டே இருக்குது. ரோமன் ரெயின்ஸோடைய சாம்பியன்ஷிப் கோடி ரோட்ஸ் இருக்கிற மாதிரி இப்போ ஜான்சனா கிட்ட இருக்குது. ஸோ மேபி கோடி ரோட்ஸ் வந்து இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் டைட்டில் ஒருவேளை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் பார்ட் 3 மேட்சை நம்ம எதிர்பார்க்கலாம். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா 2026 ரெசல்மேனியாவில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நியூஸாக வந்திருக்குது. நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி ஒரு ரெசல்மேனியா இல்லை 2 ரெசல்மேனியா நடத்தி அந்த மேட்சை வந்து ஒரு பெஸ்ட் எவர் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியில் காட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட மேட்ச் பார்ட் 3 அப்படின்னு இல்லை, பார்ட்
4 பார்ட் 5 வரைக்கும் கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒருத்தான மேட்ச் தான் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான ட்ரீம் மேட்ச். ஸோ இந்த மேட்ச் மீண்டும் ஒரு முறை நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்கள் ரியாக்ஷனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த தடவை கோடி ரோட்ஸ் கிட்ட சாம்பியன்ஷிப் இருந்து ரோமன் ரெயின்ஸ் சேலஞ்சராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்தியில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.